Vanakkam and welcome to my channel KG Master Teachings. I'm your guide KG Master. இந்த காணொளியில் பொதுவான தவறுகள், அதாவது காமன் இங்கிலீஷ் மிஸ்டேக்ஸ், அந்த தொடரின் 4வது காணொளியாக இது அமைகின்றது. இதில் நாங்கள் வினாக்களை உருவாக்குகின்ற பொழுது அந்த வினாக்களில் அமைக்கப்பட வேண்டிய சொற்கள் பல சந்தர்ப்பங்களில் தவறாக அல்லது தவறான இடங்களில் அமைக்கப்படுகின்றன. வினாக்களை அமைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தவறுகளையும் அந்த தவறுகளை நிரந்தரமாக நீக்கிவிடுவதற்கான வழிமுறைகளும் இந்த காணொளியில் மிகவும் சிறப்பாக தரப்படுகின்றன. பொறுமையுடன் இந்த காணொளியில் உள்ளவற்றை முழுமையாக பயிற்சி செய்யுங்கள். அதன் பிற்பாடு உங்களுக்கு வினாவாக்கியங்களை அமைப்பதில் எந்த தடுமாற்றமும் இருக்கப் போவதில்லை. இப்போது கொஸ்டியன்ஸை நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சொற்களின் தவறுகள் அல்லது பிழையான இடங்களில் சொற்கள் அமைக்கப்படுவது சம்பந்தமாக பார்க்கின்றோம். முதலாவது வாக்கியத்தை பாருங்கள். யூ ஆர் கமிங் டுமாரோ. இதற்கு நாங்கள் கேள்வி அடையாளம் வினாக்குறி போட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வாக்கியத்தை தமிழில் பாருங்கள். நாளைக்கு நீங்கள் வருகிறீர்கள். இது சாதாரண வாக்கியம் தானே. தமிழில் எப்படி கேட்போம்? நாளைக்கு நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்போம். சாதாரண வாக்கியத்திற்கு வினாக்குறி போடுவதால் அது வினாவாக மாறாது. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். வேர் யூ லிவ். இது நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் என்று தமிழில் சரியாக தெரிகிறது. ஆனால் அதை அவ்வாறே மொழிபெயர்த்தால் ஆங்கிலத்தில் அது தப்பு. மூன்றாவது வாக்கியத்தை பாருங்கள். ஹீ வில் கால் டுமாரோ. இதுவும் முதலாவது வாக்கியத்தை போன்றே சாதாரண வாக்கியம்தான். இவ்வாறான தவறுகள் நிகழ்வதற்கான அடிப்படை காரணமே நாங்கள் தமிழை நேரடியாக மொழிபெயர்ப்பதோடு வினா வாக்கியங்களை ஆங்கிலத்தில் அமைப்பதற்கான விதிமுறைகள் பற்றிய தெளிவின்மைதான். இந்த காணொளி மூலம் எல்லாவற்றையும் மிக தெளிவாக புரிந்து கொள்வோம். இப்பொழுது நாங்கள் மிக முக்கியமான விடயத்துக்கு வந்துவிட்டோம். வினாவாக்கியங்களை அமைப்பதற்கான விதிமுறை, த ரூல். இந்த ஒழுங்கில்தான் வினாவாக்கியங்கள் அமைக்கப்பட வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அத்தோடு வினாவாக்கியங்களின் சொற்களுக்கு நான் தனித்தனியாக நிறங்கள் கொடுத்திருக்கின்றேன். இந்த நிறங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகின்ற விளக்கங்களில் இந்த சொல்லையும் அதற்கான நிறத்தையும் பயன்படுத்தியுள்ளேன். நீங்கள் மிக இலகுவாக அடையாளம் கண்டுகொள்வதற்கும் நினைவில் வைத்துக் கொள்வதற்குமாக இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிறங்களையும் நினைவில் கொள்ளுங்கள். முதலில் WH வேர்ட்ஸ் என்ன என்று இங்கு தரப்பட்டுள்ளன. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டியலை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக இருக்கின்ற ஹவ் என்பதும் இந்த குரூப்புக்குள் தான் அடங்கும் என்பதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த WH வினாக்களுக்கு நாங்கள் எஸ் அல்லது நோ என்று பதில் அளிக்க முடியாது. உதாரணமாக, ஆர் யூ ரீடிங் என்று கேட்டால் எஸ் என்று நாங்கள் பதிலளிக்கலாம். ஆனால் வாட் ஆர் யூ ரீடிங் என்று கேட்டால் நாங்கள் என்ன வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும். மேலும் பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் அந்த வேர்ட் ஆர்டரில் உள்ள 2வது விடயம் பார்க்கின்றோம். துணை வினைச் சொற்கள், ஆக்சிலியரி வேர்ப்ஸ். துணை வினைச் சொற்கள் என்றால் என்ன? இந்த வாக்கியத்திலேயே அதற்கான பொருள் இருக்கின்றது. அதாவது வினைச்சொல்லிற்கு துணையாக வருவது. இதை மேலும் சிறப்பாக குறிப்பிடுவதாக இருந்தால், ஒரு பிரதான வினைச்சொல்லிற்கு துணையாக வருகின்ற வினைச்சொல்தான் துணை வினைச்சொல். இதனுடைய பொருள் என்ன? ஒரு துணை வினைச்சொல் வருமாக இருந்தால் ஒரு பிரதான வினைச்சொல்லும் வரும் என்பதுதான்.
இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள பி, டூ, ஹேவ் என்பன தனித்தனி காணொளிகளாக முழுமையான விளக்கங்களுடன் வந்திருக்கின்றன. அவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே பி வேர்ப்பினுடைய வடிவங்கள், டூ வேர்ப்பினுடைய வடிவங்கள், ஹேவ் வேர்ப்பினுடைய வடிவங்கள் என்ன என்ன என்று தரப்பட்டிருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் ஒரு வாக்கியத்தில் வேறு வினைச்சொற்கள் எதுவுமே இல்லாமல் இவை மட்டுமே இருந்தால் பிரதான வினைச்சொற்களாக இருக்கும். உதாரணமாக, ஷீ இஸ் எ டீச்சர். இங்கே இஸ் என்பது பிரதான வினைச்சொல்லாகும். ஆனால் ஒரு வாக்கியத்தில் 2 வினைச்சொற்கள் இருக்கின்ற பொழுது இவையும் அங்கு இருந்தால் இவை துணை வினைச்சொல்லாக மாறிவிடும். உதாரணமாக, ஷீ இஸ் டீச்சிங் என்பதில் இங்கே இஸ் என்பது துணை வினைச்சொல்லாகவும் டீச்சிங் என்பது மெயின் வேர்ப் பிரதான வினைச்சொல்லாகவும் அமையும் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் மோடல் வேர்ப்ஸை பார்க்கின்றோம். இவையும் துணை வினைச்சொற்கள் போன்று உதவி வினைச்சொற்களாக வருபவை. இவையும் பிரதான வினைச்சொல்லிற்கு உதவியாக வருபவை. எனவே நாங்கள் மோடல் வேர்ப்ஸை மாதிரி வினைச்சொல் அல்லது ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்று கூறுகின்றோம். மோடல் வேர்ப் சம்பந்தமான மிகச் சிறப்பான காணொளி ஒன்று இருக்கின்றது. அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவற்றில் பிரதானமாக 9 மோடல் வேர்ப்ஸ் இருக்கின்றன. அவை இங்கு தரப்பட்டிருக்கின்றன. குறித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் வினா வாக்கியங்களை அமைப்பதற்கான ரூல் அவற்றினுடைய இறுதி பகுதிக்கு வந்துள்ளோம். இங்கே எஸ் என்பது சப்ஜெக்ட் எழுவாய், எம்பி என்பது மெயின் வேர்ப் பிரதான வினைச்சொல். இப்போது அந்த விதியை ஒரு முறை பார்ப்போம். ஒரு வினா வாக்கியம் அமைவதற்கு நான் ஒவ்வொன்றாக கூறுகின்றேன். நீங்கள் அந்த விதியை கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, WH வேர்ட் தேவைப்பட்டால் அதுவும் ஆக்சிலியரி வேர்ப் ஒரு துணை வினைச்சொல் அல்லது மோடல் வேர்ப்பும் அத்துடன் சப்ஜெக்டும் அதோடு மெயின் வேர்ப்பும் வாக்கிய இறுதியில் வினாக்குறியும் வர வேண்டும். அடுத்து நாங்கள் இவற்றை எவ்வாறு வினா வாக்கியமாக அமைப்பது என்பதை பார்ப்போம். இப்போது நாங்கள் வினாச்சொற்களை உருவாக்குவதற்கான சொற்களின் ஒழுங்குமுறை, அதாவது ரூல்ஸ், விதிகள், அவற்றை வைத்துக்கொண்டு எவ்வாறு வாக்கியங்களை அமைப்பது என்பதை பார்ப்போம். முதலாவதை பாருங்கள். ஆக்சிலியரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் question மார்க். சொற்களுக்கான கலர் கோட்டையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆர் யூ கோயிங் ஹோம்? இங்கே ஆர் என்பது பி வேர்ப்பினுடைய ஆக்சிலியரி வேர்ப். சப்ஜெக்ட் வந்து யூ, மெயின் வேர்ப் கோயிங், எண்டிங் வேர்ட் அதாவது முடிவாகும் சொல். இது ஒரு சொல்லாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு ஃப்ரேஸாகவும் இருக்கலாம், ஒரு சொற்றொடராகவும் இருக்கலாம். வாக்கியம் முடிவில் வினாக்குறி. இப்போது இந்த வினா வாக்கியத்தை ஒரு சாதாரண வாக்கியமாக மாற்றுவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆர் யூ என்பதை யூ ஆர் என்று மாற்ற வேண்டும். அதாவது யூ ஆர் கோயிங் ஹோம், ஃபுல் ஸ்டாப். பார்த்தீர்களா? இந்த உதாரணத்தில் ஒரு சாதாரண வாக்கியத்தில் சப்ஜெக்ட் எழுவாய் முதலாவதாக வரும். அதன் பின்னர் துணை வினைச்சொல் வரும். எனவே ஆக்சிலியரி வேர்ப் பயன்படுத்துகின்ற வினா வாக்கியங்கள் அதிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு பொழுதும் யூ ஆர் என்று வினா வாக்கியம் ஆரம்பிப்பதில்லை. அதற்கு மாறாக ஆர் யூ, இஸ் ஹி, டூ தே என்று ஆக்சிலியரி வேர்ப்பிலிருந்து தான் ஆரம்பிக்கும் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். வேர் ஆர் யூ கோயிங்? இங்கே முதலாவது வாக்கியத்தில் இருக்கின்ற அதே சொற்றொடர் அமைப்பு தான் அதற்கு முன்னர் வேர் என்ற சொல்லு வருகின்றது. இங்கே நாம் முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டியது என்ன? WH வேர்ட்ஸை மட்டும் பயன்படுத்தி நாங்கள் வினாக்களை உருவாக்க முடியாது. அதற்கு ஒரு துணை வினைச்சொல் தேவைப்படும். அதற்கு அடுத்ததாக அல்லது ஒரு மோடல் வேர்ப் தேவைப்படும். குறித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது வாக்கியத்தை பாருங்கள். மோடல் வேர்ப்பில் ஆரம்பிக்கின்றது. ஏற்கனவே பிரதான 9 மோடல் வேர்ப்ஸ் தந்துள்ளேன். அந்த மோடல் வேர்ப்புடன் தான்
வினா வாக்கியம் ஆரம்பிக்கும். உதாரணத்தை பாருங்கள். வில் யூ கம் டுமாரோ? நாளைக்கு நீங்கள் வருவீர்களா? இங்கே வில் என்பது மோடல் வெர்ப். இது உங்கள் குறிப்புக்காக. இந்த 3வது வாக்கியத்தில் நாங்கள் WH வேர்ட்டையும் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு அமையும்? Where will you come tomorrow? இப்பொழுது நாங்கள் இந்த காணொளியின் ஆரம்பத்தில் இருந்த வாக்கியம் "You are coming tomorrow" என்பது தப்பு என்பதை தெளிவாக்கிக் கொண்டோம். அதாவது ஒரு வாக்கியம் சாதாரண வாக்கியமாக இருக்கின்ற பொழுது, அந்த வாக்கியத்தில் துணை வினைச்சொல், அதாவது ஆக்ஸிலியரி வெர்ப் இருந்தால், அந்த வாக்கியத்தை நாங்கள் வினா வாக்கியமாக மாற்றுவதற்கு, அந்த துணை வினைச்சொல்லை சப்ஜெக்ட்டிற்கு முன்னர் கொண்டு வர வேண்டும். மிகச் சுருக்கமாக நினைவில் வைத்திருப்பதற்கு, ஒரு வாக்கியத்தில் ஆக்ஸிலரி வெர்ப் இருந்தால், அந்த வெர்ப்பிலிருந்து தான் வினா வாக்கியம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான். இதைவிடவும் சுருக்கமாக நினைவில் வைத்திருப்பதாக இருந்தால், ஒரு சாதாரண வாக்கியத்தில் சப்ஜெக்ட், ஆக்ஸிலரி வெர்ப், மெயின் வெர்ப், அதாவது சாம், SAM. வினா வாக்கியத்தில் அது ASM என்று மாறும். தொடர்ந்து மேலும் 2 வாக்கியங்கள் காணொளியின் ஆரம்பத்தில் உள்ளன. அவற்றின் சரியான வடிவங்களை பார்ப்போம். இப்போது இந்த அட்டவணையில் வினா வாக்கியங்களை உருவாக்குகின்ற பொழுது பொதுவாக இடம்பெறுகின்ற தவறுகள் என்ன என்பது தெளிவாக தரப்பட்டுள்ளன. முதலாவதாக, தப்பான வாக்கியத்தில் மிஸ்ஸிங் ஆக்ஸிலியரி துணை வினைச்சொல் தவறவிடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒரு நண்பரிடம் உங்களுக்கு டீ விருப்பமா என்று கேட்பதற்கு தமிழில் உங்களுக்கு டீ விருப்பமா என்று கேட்கிறோம். அதையே ஆங்கிலத்தில் நாங்கள் மொழிபெயர்த்து யூ லைக் டீ என்று கேட்கிறோம். நாம் நேரடியாக கேட்கின்ற பொழுது அது ஒரு வினா ஓசையுடன் கேட்கின்றபடியால் அவருக்கு புரிகிறது. எங்களுக்கு அது தப்பாகவும் தெரிவதில்லை. ஆனால் அதனை ஒரு வாக்கியமாக அமைத்துவிட்டு வாசித்தால் தப்பாகி விடுகிறது. காரணம் என்ன? இந்த வினா வாக்கியம் துணை வினைச்சொல்லிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். டூ யூ லைக் டீ? முதலாவது மிஸ்ஸிங் ஆக்ஸிலியரி, இரண்டாவது ரோங் வேர்ட் ஆர்டர், அதாவது தப்பான சொல் வரிசை. ஏற்கனவே இதை நாங்கள் பார்த்துள்ளோம். இஸ் ஷி கமிங் என்பதுதான் சரியானது. மூன்றாவது டபுள் ஆக்ஸிலியரி. இங்கே டிட் யூ வென் தேர் என்பது தப்பு. டிட் யூ கோ தேர் என்பதுதான் சரியானது. இங்கே ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், இங்கே டபுள் ஆக்ஸிலியரி இரட்டை துணை வினைச்சொற்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அல்லவா? அந்த இரண்டாவது ஆக்ஸிலியரி வேர்ப் என்ன என்பதை காமெண்டில் விளக்கத்துடன் பதிவு செய்யுங்கள். சரியான விளக்கத்தை தருகின்ற முதல் 3 பேருக்கு என்னுடைய வெளியீடான வெற்றி திறவுகோல் என்ற நூலின் பிரதியை உங்களுக்கு அனுப்பி வைக்க விரும்புகின்றேன். இப்போது நாங்கள் ஒரு மிக முக்கியமான விடயத்தை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். நாங்கள் WH வேர்ட்ஸை பயன்படுத்துகின்ற பொழுது, அதற்கு அடுத்ததாக ஆக்ஸிலியரி வேர்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். சில வினா வாக்கியங்களை பொறுத்தவரையில் ஹூ, what, which, whose என்பன ஒரு வாக்கியத்தின் சப்ஜெக்டாக வருகின்ற பொழுது, அல்லது சப்ஜெக்டின் ஒரு பகுதியாக வருகின்ற பொழுது ஆக்ஸிலியரி வேர்ப், அதாவது துணை வினைச்சொல் தேவைப்படுவதில்லை. வாக்கியங்களை பாருங்கள். Who called you? What happened? கீழே தரப்பட்டுள்ள குறிப்பை பாருங்கள். அதாவது ஆக்ஸிலியரி வேர்ப்பை பயன்படுத்தி who did call you என்பது தப்பானது. Who called you அதுவே சரியானது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதோ இது உங்களுக்கான ஆன் த ஸ்பாட் பயிற்சி. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு விடையை எழுதிக் கொள்ளுங்கள். இவைதான் அதற்கான விடைகள். ஒப்பீடு செய்யுங்கள். எத்தனை விடைகள் நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்பதை காமெண்டில் பதிவு செய்யுங்கள்.
இவை எனது வழமையான வேண்டுகோள். ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யுங்கள். இங்கு தரப்பட்ட உதாரணங்களை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அத்தோடு அதே போன்ற வாக்கியங்களை நீங்களாகவும் உருவாக்கி பயிற்சி செய்யுங்கள். அதே நேரம் இங்கு நாம் கற்றுக்கொண்டவற்றை மன உறுதியோடு நன்றாக பயன்படுத்தி உங்களின் ஆங்கில பேச்சையும் எழுத்தையும் நன்றாக உயர்த்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த காணொளிக்கான பயிற்சி கமெண்டில் உள்ளது. அதை முழுமையாகச் செய்யுங்கள். கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அவற்றை பார்வையிட்டு அது சார்ந்த உள்ளீடுகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த தளத்தில் பல காணொளிகள் கிராமர் சம்பந்தமான நுணுக்கமான, ஆழமான, மிகவும் சிறப்பான, தெளிவான, இலகுவான விளக்கங்களுடன் உள்ளன. அவற்றையும் பாருங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.